கதை ஆரம்பிக்கும்போது கடவுள்களின் சக்தி குறைந்து கொண்டே வருகிறது. மனிதர்களின் பிரார்த்தனைகள் குறைந்ததால் ஜூஸ், ஹேடிஸ், பொசைடன் போன்ற கடவுள்களின் சக்தியும் பலவீனமாகிறது. இதற்கிடையில் பாதாள உலகத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் பயங்கரமான டைட்டன் குரோனோஸ் மீண்டும் வெளியே வர முயற்சி செய்கிறான். நம்ம ஹீரோ பெர்சியஸ் இன் மகன். ஆனால் அவர் கடவுளாக வாழாமல் தனது மகன்-ஐ வளர்த்துக் கொண்டு சாதாரண மீனவராக வாழ்கிறார். அப்போது ஜூஸ் அவரை சந்தித்து, டைட்டன்ஸ் மீண்டும் எழுந்தால் உலகமே அழிந்துவிடும் என்று எச்சரிக்கிறார். ஆனால் பெர்சியஸ் முதலில் போரில் ஈடுபட மறுக்கிறார். சில நேரத்தில் ஹேடிஸ் மற்றும் இன் மகன் ஆர்ஸ் சேர்ந்து ஐ துரோகம் செய்கிறார்கள். ஐ பிடித்து டாடாரஸ் என்ற இடத்தில் அடைத்து அவரது சக்தியைக்கு கொடுக்க திட்டமிடுகிறார்கள். இதனால் பெர்சியஸ் மீண்டும் தனது வாளை எடுத்துக்கொண்டு போருக்கு தயாராகிறார். பெர்சியஸ் முதலில் குவீன் ஆண்ட்ரோமீதா மற்றும் இன் மகன் ஏஜ்னர் ஆகியோருடன் இணைகிறார். அவர்கள் பாதாள உலகத்திற்குச் செல்லும் வழியைத் தேடுகிறார்கள். அந்த பயணத்தில் மிகப்பெரிய சவால்கள் வருகின்றன. குறிப்பாக பல கைகளைக் கொண்ட பயங்கரமான கைமெரா அவர்களை தாக்குகிறது. பெர்சியஸ் தனது வீரத்தால் அந்த மிருகத்தை வீழ்த்துகிறார். பிறகு அவர்கள் ஹெபிஸ்டஸ் என்பவரை சந்திக்கிறார்கள். அவர் கடவுள்களுக்காக ஆயுதங்களை உருவாக்கியவர். அவரின் உதவியுடன் செல்லும் வழியை கண்டுபிடிக்கிறார்கள். இதற்கிடையில் தனது தவறு புரிகிறது. குரோனோஸ் உலகத்தை அழித்துவிட்டால் கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது என்பதை உணர்கிறார். அதனால் அவர் உதவ முடிவு செய்கிறார். இறுதியில் பெர்சியஸ் மற்றும் அவரது குழுக்கு சென்று ஐ காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள். அங்கு ஆர்ஸ் அவர்களை எதிர்த்து நிற்கிறான். பெர்சியஸ் தனது சக்தியால் ஐ தோற்கடிக்கிறார். ஹேடிஸ் தனது சகோதரன் இன் சக்தியை மீண்டும் பெற உதவுகிறார். ஆனால் மிகப்பெரிய ஆபத்து இன்னும் இருக்கிறது. குரோனோஸ். அவர் எரிமலை போல கொதிக்கும் மிகப்பெரிய டைட்டன் உருவமாக வெளிவருகிறார். அவரது சக்திக்கு முன்னால் அனைவரும் தடுமாறுகிறார்கள். பெர்சியஸ் இறுதிப் போருக்கு தனியாக செல்கிறார். தனது தந்தை ஜூஸ் கொடுத்த சக்தியையும் தனது வீரத்தையும் பயன்படுத்தி ஐ எதிர்கொள்கிறார். இறுதியில் ஜூஸ் மற்றும் ஹேடிஸ் உதவியுடன் ஐ அழிக்கும் திட்டத்தை பெர்சியஸ் வெற்றிகரமாக நிறைவேற்றுகிறார். குரோனோஸ் அழிந்ததும் உலகம் மீண்டும் அமைதியாகிறது. ஆனால் இந்த போரில் ஜூஸ் தனது சக்தியை இழந்து மறைந்து விடுகிறார். பெர்சியஸ் தனது மகன் ஐ மீண்டும் சந்தித்து தனது தந்தையின் நினைவுடன் புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார். ராத் ஆஃப் த டைட்டன்ஸ் என்பது கடவுள்கள், டைட்டன்ஸ், மனிதர்கள் என 3 உலகங்களின் மோதலை காட்டும் ஒரு பெரிய ஃபேண்டசி ஆக்ஷன் மூவி. ரேட்டிங் 7/10.